சிறைச்சாலைக்குள் நுழைவது அதுதான் எனக்கு முதல் முறை. குடிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும், அதற்கு பக்கத்திலே சிறுநீர் கழிப்பதற்கும் ஒரு பானை இருக்கும். சில நேரங்களில் அந்த சிறுநீர் அந்த பானையிலே முழுமையாக நிரம்பி வெளியிலே வரக்கூடிய அந்த கொடுமைகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. நீர்தான் கருணாநிதியின் மகனா, முதலமைச்சருடைய மகனா என்ற வார்த்தைகளை வாரி வாரி வழங்கி எங்களை தாக்கக்கூடிய அந்த கொடுமையான அந்த காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் நான் மயக்கமுற்ற நிலையில் அப்படியே கீழே விழுகிறேன். அண்ணன் சிட்டிபாபு அவர்கள் என்னை அடிக்கிற அடியாட்ட இடத்துல கரமெடுத்து கும்பிடுகிறார். தயவு செய்து என்னுடைய தம்பி அடிக்காதீர்கள். அண்ணன் சிட்டிபாபுவை 2 பேர் 2 கைகளை 2 பேர் 2 கால்களை பிடித்து அப்படியே கீழே படுக்க வைத்து லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் காலுகள், அதனால் அவர்கள் வயிற்று மீது ஏறி மிதிக்கிறார்கள். அப்படி மிதித்த காரணத்தால் அவர் வயிறு பதம் பார்க்கப்படுகிறது. நாளாக நாளாக அவர் மலம் கழிக்க முடியல, அதற்கு நேர்மாறாக ரத்தம் கொட்டுகிறது. நான் இப்பொழுதும் எண்ணி பார்க்கிறேன், அவர் மாத்திரம் என்னை அடிக்கிற நேரத்தில் அவர் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் நிச்சயமாக உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது.